அனைவருக்கும் வணக்கம். இரட்டை இலை வழக்கு மீண்டும் தூசு தட்டப்பட்டு இருக்கிறது. இரட்டை இலை வழக்கு முடிந்து விட்டதா, இல்ல இரட்டை இலை வழக்கு கிடப்பில் போடப்பட்டு விட்டதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக உறுதி செய்யப்பட்டு விட்டதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவினுடைய நிரந்தர தலைமையாக மாறிவிட்டாரா என்கின்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தன. அப்படி இருக்கக்கூடிய வேளையில கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை பிறப்பிச்சாங்க. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா, பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய அந்த பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா என்று தேர்தல் ஆணையமானது ஒரு விசாரணையை நடத்தி அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க. அப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் எப்படி கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடலாம், தேர்தல் ஆணையத்திற்கு இது போன்ற அதிகாரம் இல்லை, தேர்தல் ஆணையம் எங்களுடைய உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மேல்முறையீடு பண்ணாங்க. அதற்கு பின்பு 4 வாரத்திற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் 4 வாரத்திற்கு உள்ளாகலாம் விசாரணை நடத்தி முடிக்க முடியாது, 8 வார காலம் ஒரு காலக்கெடுவானது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ஏறக்குறைய 8 வாரம் நெருக்கி ஆயிருச்சு. இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லையே என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தற்பொழுது ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விசாரணை சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த ஒரு முடிவையும் இல்லை எந்த ஒரு தங்கள் தரப்பு விளக்கத்தையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி எப்பொழுது இந்த வழக்கானது முடித்து வைக்கப்படும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சியினருமே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் இந்த உட்கட்சி விவகாரங்களிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எப்படி கவனம் செலுத்த முடியும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. எப்பொழுது இந்த வழக்கானது முடிக்கப்படும் என்பதை வரக்கூடிய ஜூலை 4ஆம் தேதி அன்று தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிபதி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அவசரமாக நீதிமன்றத்திற்கு போய் 2026 தேர்தல் வருகிறது என்று சொல்லி இந்த வழக்கை வேகமாக முடிக்க வேண்டும், அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டு கவனிச்சோம் அப்படின்னா, பாஜகவினுடைய சமீப காலத்து நிலைப்பாடு கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாங்க, இன்னும் கூடுதலாக ஒரு வார்த்தையும் கூட சொல்றாங்க, துணை முதலமைச்சர் பதவியை பாஜக தரப்பு கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தகவல் கூடுதலாக என்ன சொல்றாங்க, இரட்டை இலை 2 இடங்கள்ல நின்றா பாஜக தாமரை ஒரு இடத்துல நிக்கணும், இப்படித்தான் 3ல் ஒரு பகுதி பாஜகவிற்கு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று சொல்றாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி விடலாம் என்று ஒரு திட்டம் போட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடுமிய, அதாவது இரட்டை இலை வழக்க தேர்தல் ஆணையத்தில் பாஜக எப்பொழுது வேண்டுமானாலும் தூசி தட்டும், அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய அந்த பதவியும் நம்ம கையை விட்டு போயிடும், கூட்டணியும் நம்மளால கட்டமைக்க முடியாது, நம்ம தன்னந்தனியாக தனித்து விடப்பட்டு விடுவோம் என்பதை எண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு ஒரு செக் வைத்தது போல இருக்கணும், நம்மளும் அதிமுகவுடைய ஒற்றை தலைமை தான் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி விடணும், பாஜக கூட கூட்டணி வைக்கும் பொழுதே பாஜகவினுடைய அந்த சப்போர்ட்டை வச்சு அவர்களுடைய ஆதரவை வச்சு தேர்தல் ஆணையத்தில் ஒரு சில காய்களை நகர்த்தி நம்ம பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை எப்படியாவது தேர்தல் ஆணையத்தில் வாங்கிடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிச்சிட்டு இருக்கிறாரு. ஆகையினால தான் ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கிறாரு, எப்பொழுது இது சம்பந்தமாக இறுதி தீர்ப்பானது பிறப்பிக்கப்படும் சொல்லிட்டு. ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்களை பொறுத்தவரை அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை போதாதுன்னு சொல்லிட்டு தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்படி செல்லும் சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க, அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதி என்னங்க? கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் தான் அதிமுகவுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற விதியை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி வச்சாரு.
ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு செயற்குழுவால் மட்டும் தான் அதிமுக ஒற்றை தலைமையாக வந்துவிட்டதாக ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு அதற்கு பின்பு சட்டத்திட்ட விதிகளை மாத்துறாரு. 10 மாவட்ட கழக ஆட்சியர் முன்மொழியணும், 10 மாவட்ட கழக ஆட்சியர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அதிமுக உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்கின்ற பதவிக்கே போட்டியிட முடியும்னு சொல்லிட்டு நிலைமையை இப்படி மாத்துறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? நீதிமன்றத்தின் வாயிலாக நீதி நிலைநாட்டப்படும் சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய அந்த பொதுக்குழு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு தீர்ப்பு பிறப்பித்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழு அதிமுகவினுடைய கட்சி விதிக்கு மாறுபட்டு நடத்தியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த பொதுக்குழு செல்லாது, அதில் கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு தீர்மானமும் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. அதற்கு பின்பு வந்த தீர்ப்புகளில் அதிமுக தொண்டர்களுக்கோ அதிமுகவினுடைய விதிகளை நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றவர்களுக்கோ மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா கட்சியினுடைய விதிகளுக்கு புறம்பா ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு, ஒரு செயற்குழுவை கூட்டுறாரு, தனக்கு தானே மகுடம் சுட்டுறாரு. அதை நீதிமன்றமும் அங்கீகரிக்கலாமா என்கின்ற கேள்வியை எழுப்பி கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் இது தற்சமயம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த வழக்கானது அந்த பக்கம் போயிருக்கு. ரெட்டை லட்சணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, அதிமுகவுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய அந்த பொதுக்குழுவே செல்லாது, அந்த பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு தீர்மானமும் செல்லாதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கானது தேர்தல் ஆணையத்துடைய கைக்கு போயிருக்கு. தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை பார்த்து தான் தேர்தல் ஆணையமானது இறுதி உத்தரவை பிறப்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கட்சியினுடைய விதிகளை பார்த்தாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர். அவரு 2026 டிசம்பர் வரைக்கும் அவருடைய பதவி காலமானது இருக்கிறது என்கின்ற தீர்ப்பை தான் தேர்தல் ஆணையமானது கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். அதை நோக்கி தான் அதிமுக தொண்டர்களும் தற்சமயம் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது, தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. இது போன்ற சமயத்துல வழக்க விரைவாக விசாரித்து இறுதி உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா பாஜக நமக்கு ஆதரவாக ஏதேனும் ஒரு தீர்ப்பை கொடுத்துருவாங்க. அதற்கு பின்பு பிப்ரவரி மார்ச் மாத வாக்குல பாஜகவை நம்ம கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டுட்டு நம்ம வேறொரு கூட்டணியை கட்டமைத்து பாஜகவிற்கு விபதி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய விசுவாசிகளாக இருக்கட்டும், இல்ல கூட்டணிக்கு வரக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் விபதி அடிச்சு, அதாவது அவர்களை ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணுவதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்கம். அதை தற்பொழுது 2024 பாஜகவை எப்படி ஏமாத்தினாரோ அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரட்டை இலைக்கு நான் தான் சொந்தக்காரன், அதிமுகவிற்கு நான் தான் ஒற்றை தலைமை என்கின்ற அந்த தீர்ப்பை தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக பாஜகவினுடைய ஆதரவோடு பெற்றுக்கொண்டு பாஜகவையும் கழட்டி விட்டுட்டு தான் முதலமைச்சராக அந்த அரியணையில அமர்ந்தரலாம்னு சொல்லிட்டு ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேர்தல் ஆணையத்தில் கட்சியினுடைய விதிகளை பார்த்து இறுதி விசாரணையை நடத்தி முடிச்சு அதற்கு பின்புதான் இறுதி தீர்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த இறுதி தீர்ப்பு நீதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின் வழியில கொடுக்குமே. ஆனால் கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளராக மீண்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் வருவார். பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவினுடைய விதியா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சதியா என்பதை விரைவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைவோம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம். நன்றி, வணக்கம்.